ஜெய் வாசவி. இன்று 25வது ஸ்லோகம். யாந்தி தேவ விரதா தேவான் பித்ருன் யாந்தி பித்ருவிரதா பூதானி யாந்தி பூதேஜ்யா யாந்தி மத்யா ஜினோஸ்பி மாம். தேவர்களை தொழுபவர் தேவர்களை அடைகின்றனர். பித்திருக்களை போற்றுபவர் பித்திருக்களை பெறுகின்றனர். பூதங்களை வணங்குபவர் பூதங்களை போய் சேர்கின்றனர். என்னை பூஜிக்கிறவர்கள் என்னையே எய்துவார்கள். மனிதனும் மேம்பட்டவர், ஆனால் தேவர்களுக்கு கீழோர் பூதங்கள் எனப்படுகின்றனர். இங்கு என்னை என்பது பரமாத்மாவை குறிக்கிறது. தன்னிலும் மிக்காரை அணுகி அவர்களுக்கு ஒப்பாக வேண்டுமென்று முயல்வது உபாசனையும் வழிபாடு என்பதும் அதுவே. சிறு செல்வம் உடையவன் பெருஞ்செல்வம் படைக்க முயல்கிறான். சிற்றறிவுடையோன் பேரறிஞனாவதற்கு பாடுபடுகிறான். ஆற்றலில் தாழ்ந்தவன் மேலோனாக விரும்புகிறான். இங்கனம் பெருநிலை அடைய பாடுபடுதலே உபாசனையாகிறது. மனது ஆழ்ந்து எதை எண்ணுகிறதோ அதன் தன்மையே பெறுகிறது. உபாசகனுக்கு உபாசன மூர்த்தியின் விபூதி அல்லது மகிமையெல்லாம் வந்தமைகிறது. உயரத்தில் இருக்கிற நீர் பாண்டத்தோடு இணைந்துள்ள குழாயிலும் நீர் உயர ஏறுகிறது. சீரிய பொருளை சிந்துகின்ற மனது சீரியதாகிறது. தாழ்ந்ததை நினைப்பது தாழ்ந்ததாகிறது. ஆகையால் தான் தேவதைகளை உபாசிப்பவன் தேவதைகளை அடைகிறான். பித்திருக்களை வணங்குபவன் பித்திருக்களை சேருகிறான். பூத பிசாசுகளை போற்றுபவன் தானே பிசாசாகிறான். ஈஸ்வரனை உபாசிப்பவன் ஈஸ்வரனை அடைகிறான். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருத்தாச்சலம்.